3 வருடங்களுக்கு முன்பு தாக்கல் செய்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரி கணக்கை வருமான வரித்துறை நினைத்தால் மீண்டும் எடுத்து இதில் தப்பு இருக்கிறது, வரி கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப முடியும். தற்போதைய சட்டப்படி இதற்கு 3 வருடங்கள் அவகாசம் உள்ளது. இப்போது ராஜீவ் கௌபா குழு சொல்வது, அதெல்லாம் வேண்டாம், 3 வருடம் என்பது ரொம்ப அதிகம். சாதாரண பொதுமக்களுக்கும் நேர்மையான தொழில் அதிபர்களுக்கும் இந்த கால அவகாசத்தை இன்னும் குறைக்க வேண்டும் என்கிறார்கள். ஓகே, ஏன் இந்த மாற்றம்? இப்போது அரசாங்கத்திடம் ஏஐ, டேட்டா அனலிஸ்டிக்ஸ், ஏஏஎஸ் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளன. எங்கு நிலம் வாங்கினாலும் தங்கம் வாங்கினாலும் அரசாங்கத்திற்கு உடனே தெரிந்து விடுகிறது. எனவே தப்பை கண்டுபிடிக்க வரித்துறைக்கு 3 வருஷம் தேவையில்லை, சில மாதங்களே போதும். பழங்காலத்தில் இருந்தே வரி என்பது அரசாங்கங்களின் முதுகெலும்பாக இருந்துள்ளது. ஆனால் ரீஓப்பனிங் ஆஃப் டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஏன் வந்தது? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1922 வருமான வரி சட்டம் கொண்டுவரப்பட்ட போதே வரி ஏய்ப்பை தடுக்க பழைய கணக்குகளை தோண்டும் அதிகாரம் அரசுக்கு தரப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் வருமான வரி சட்டம் 1961 மூலமாக இது முறைப்படுத்தப்பட்டது. தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் ஒரு மனிதன் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறானா என்பதை கண்டுபிடிக்க பல வருடங்கள் ஆகும். இதற்காகவே அரசுக்கு 4 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் என நீண்டகால அவகாசம் சட்டப்பூர்வமாக தரப்பட்டது. தொழில்நுட்பம் வளர வளர இந்த கால அவகாசம் குறைந்து கொண்டே வருகிறது. 2021 வரை சாதாரண வழக்குகளை 4 ஆண்டுகள் வரையிலும், பெரிய வரி ஏய்ப்பு வழக்குகளை 6 ஆண்டுகள் வரையிலும் மீண்டும் திறக்க அரசுக்கு அதிகாரம் இருந்தது. 2021 சாதாரண வழக்குகளுக்கான கால அவகாசம் 6 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய ஏய்ப்பு சுமார் ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் இருந்தால் 10 ஆண்டுகள் வரை விசாரிக்கலாம் என மாற்றப்பட்டது. 2024 நிதி சட்டம் 2024 பெரிய வரி ஏய்ப்பு வழக்குகளுக்கான 10 வருட அவகாசம் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ராஜீவ் கௌபா குழுவின் தற்போதைய முன்மொழிவு சாதாரண வழக்குகளுக்கான 3 வருட அவகாசத்தை மேலும் குறைக்க, உதாரணமாக 1 அல்லது 2 ஆண்டுகள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 2010களில் வோடஃபோன் மற்றும் கெயின் எனர்ஜி போன்ற நிறுவனங்கள் மீது இந்திய அரசு ரெட்ரோஆக்டிவ் டெக்ஸேஷன் விதித்தது. அதாவது பல வருடங்களுக்கு முந்தைய வரி விவகாரங்களை விசாரித்து வரி விதித்தது. இது உலக அளவில் இந்தியாவின் மெசேஜை பாதித்தது. இந்தியாவில் நிம்மதியாக பிசினஸ் செய்ய முடியாது, எப்போது நோட்டீஸ் வரும் என்று தெரியாது என வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பயந்தனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சாதாரண வரி கணக்குகளை 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு மேல் தோண்ட மாட்டார்கள். மோசடி நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே பல வருடங்களுக்கு முந்தைய வரி விவகாரங்களை விசாரிப்பது வழக்கம். இந்தியாவுக்கு என்ன லாபம்? வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தைரியமாக முதலீடு செய்யும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பட்டியலில் இந்தியா முன்னேறும். நவம்பர் 2025 மற்றும் 2026 இந்திய பங்குச்சந்தை மற்றும் நிறுவன சேர்க்கைகள் உச்சத்தில் உள்ளன. ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை வாங்கும்போது பழைய வரி பாக்கிகள் ஏதேனும் வருமா என்ற பயம் எப்போதும் இருக்கும். இந்த புதிய சட்ட முன்மொழிவு அந்த பயத்தை போக்குவதால் கார்ப்பரேட் வட்டாரங்களில் இது மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. அரசாங்கத்திடம் இப்போது உங்களை பற்றிய முழு விவரமும் அடங்கிய ஏஐஎஸ் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் உள்ளது. நீங்கள் பான் கார்டு பயன்படுத்தி செய்யும் அத்தனை பரிவர்த்தனைகளையும் அதில் இருக்கும். உங்கள் வருமான வரி போர்ட்டலில் லாகின் செய்து ஏஐஎஸ்ஐ வருடத்திற்கு 2 முறை செக் செய்யுங்கள். உங்கள் சேமிப்பு கணக்கு, வட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், லாபம் எல்லாம் சரியாக உள்ளதா என்று பாருங்கள். சாதாரண வழக்குகளுக்கு காலம் குறைந்தாலும் நீங்கள் வீடு அல்லது நிலம் வாங்கியிருந்தால் அதன் பத்திரங்கள் மற்றும் வங்கி ஸ்டேட்மெண்ட்டுகளை குறைந்தது 5 வருடங்களுக்கு பத்திரமாக வைப்பது நல்லது.